வண்டர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 9 ஹிந்திக்கான ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின் பேப்பர் தான் நான் பார்க்க போறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்க. ஸோ கம் ஆன் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து டோட்டலா 80 மார்க்ஸ்க்கு வருது. அண்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு இருக்கும். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், எப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாலும் ப்ளீஸ் டூ ரீட் தி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க் வந்து 1 மார்க் மாதிரி எழுதி வச்சிருவாங்க. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு தரவு பண்ணிட்டு போங்க. ஸோ அப்படின்னா வந்து செக்ஷன் ஏ தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அன்சீன் பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அன்சீன் பேசேஜ் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணி பாருங்கள். நான் படிக்கிறத விட நீங்கள் வந்து ஓனாக ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக டெவலப் ஆகும். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர்ஸ் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. सो आज का विद्यार्थी अपना समय किन बातों में नष्ट कर देता है. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து க ஆப்ஷன் தான். தட் இஸ் கத்தன் 1, 2 and 3 தான் வந்து சஹி, தட் இஸ் கரெக்டாக இருக்கு. सेकंड क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா हमारी सफलता का मूल मंत्र क्या हो सकता है. அதுக்கு வந்து க ஆப்ஷன் வரும். தட் இஸ் स्वप्न देखकर लक्ष्य निर्धारित करना. नेक्स्ट வந்து பார்த்தீங்கன்னா थर्ड क्वेश्चन தட் இஸ் समय को हमारे जीवन में क्या महत्व बताया गया है. இதுக்கு வந்து क ஆப்ஷன் வரும். தட் இஸ் भविष्य में निर्माण में सहायक. फोर्थல வந்து பார்த்தீங்கன்னா हम अंततः लक्ष्य से कैसे दूर होते जाते हैं. அதுக்கு வந்து க ஆப்ஷன் தான். தட் இஸ் वर्तमान से चिंतित होकर. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே பார்க்கலாம், என்னடா இது ஹிந்திலையுமே வந்து அசர்ஷன் ரீசன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பயப்படாதீங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் வரக்கூடியது தான். நீங்கள் வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போ அசர்ஷன் ரீசன் படித்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கோங்க. फर्स्ट असर्शन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, भविष्य की चिंताएं वर्तमान के कर्म में बाधा उत्पन्न करती है. ரீசன் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்து वर्तमान का परिश्रम भविष्य में लक्ष्य प्राप्ति में सहायक होता है. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா க ஆப்ஷன் தான் வரும். தட் இஸ் கத்தன் ஏ வந்து கரெக்டாக இருக்கு. அண்ட் காரன் ஆர்வும் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன், வியாக்கியான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ முன்னாடி நம்ம அன்சீன் பேசேஜ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அன்சீன் போம் வந்து பார்க்க போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनல போகலாம். फर्स्ट क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, मुंह ढांक कर सोने से तो अच्छा है, उठो जरा पंक्ति में निहित अर्थ है. ஸோ உங்களுக்கு வந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது இந்த கத்தன்னா என்னென்ன டயலாக்ஸ்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். सेकेंडல வந்து பார்த்தீங்கன்னா कमरे की गर्द को ही झाड़ लो, पंक्ति द्वारा कवि कहना चाहते हैं कि. ஸோ இது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே, நான் கரெக்டா இல்லையான்னு சொல்றேன். थर्ड क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா खिड़की के उड़के हुए पल्लों को खोलो, पंक्ति में खिड़की का अर्थ है. ஸோ இதுல வந்து இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா क ஆப்ஷன், தட் இஸ் मन की खिड़की வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா फोर्थ क्वेश्चन தட் इज दस्तक दे देकर लौट जाए, पंक्ति में कौन सा अलंकार. सो अलंकार என்ன अलंकारன்னு பார்த்தீங்கன்னா बिकॉज दे सो 2 टाइम्स वर्णों का आवृत्ति को ही हम अनुप्रास अलंकार कहते हैं. ஸோ இந்த இடத்துல வந்து अनुप्रास अलंकार தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கொஸ்டின் இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து தேர்ட் கொஸ்டின்ல கிராமர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிராமர்ல வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யய் அண்ட் உப்சர்க் வந்து ரெண்டும் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் சஃபிக்ஸ் அண்ட் ப்ரெஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா पौराणिक शब्द में किस प्रत्यय का प्रयोग हुआ है. पौराणिक शब्दல வந்து பார்த்தீங்கன்னா இக் பிரத்யய் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. नेक्स्ट பார்த்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन that is गर्भ शब्द में ईला प्रत्यय लगने पर सही शब्द रूप होगा. सो இதுன்னு பார்த்தீங்கன்னா गर्वीला, that is ग ऑप्शन वरुण. नेक्स्ट வந்து प्रवचन शब्द में किस उपसर्ग का प्रयोग हुआ है. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா पर, that is क ऑप्शन வரும். नेक्स्ट வந்து सच रित्र, இதுக்கு வந்து शब्द में उपसर्ग, that is முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு வேர்ட் ஜாயின் ஆகும்ல, that gives a new meaning to the word, அது வந்து நம்ம உப்சர்க் சொல்வோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சச், பிகாஸ் சரித்திர ஏற்கனவே இருக்கு, அதுக்கு நம்ம சச் ஆட் பண்றோம். नेक्स्ट வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन தட் இஸ் पंचायत शब्द में कौन सा प्रत्यय है. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா आय, தட் இஸ் பின்னாடி ஆட் பண்ணக்கூடிய शब्द which gives a new meaning to the word.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு அதே கிராமர் தான் இருக்கு. பட் நான் திஸ் டைம் உங்களுக்கு சமாஸ் குடுத்துருக்காங்க. சமாஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, "रेल बाड़ा शब्द कौन सा समास है?" இது வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் தத்புருஷ சமாஸ் வரும். सेकंड क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா, "कौन सा समास समूह या समाहार का बोध कराता है?" அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் தட் இஸ் द्वग्यू समास தான் இதுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின் தட் இஸ் घनश्याम में कौन सा समास है? இதுல வந்து என்ன சமாஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, परमानंद में कौन सा समास है? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, बहुव्रीहि समास தான் இருக்கு. ஃபிஃப்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, निम्नलिखित में से बहुव्रीहि समास का उदाहरण है. இதுல வந்து बहुव्रीहि समासக்கான எக்ஸாம்பிள் வந்து எதுன்னு கேக்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் தட் இஸ் निश्चाचर அதுதான் வந்து உங்களுக்கு வரும். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. இதுல வந்து வாக்கியம் நம்ம படிச்சிருப்போம். தட் இஸ் अर्थ के भेद पर वाक्यों को बांटिए. அதுல வந்து நமக்கு 8 டைப்ஸ் இருக்கு கரெக்ட்டா. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு டைப்ஸ் ஆஃப் வாக்கியம் குடுத்திருப்பாங்க. அது நீங்க வந்து கரெக்ட்டா வந்து அதுலேருந்து கரெக்ட்டா நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பார்த்தீங்கன்னா, अर्थ के दृष्टि से वाक्य भेद बताइए. उसने कोई उपाय नहीं छोड़ा. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஷேத் வாச்சக் தான் வரும் உங்களுக்கு. பிகாஸ் நஹி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து நிஷேத் வாச்சக் யூஸ் பண்றாங்க. செகண்ட் क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா, अर्थ के दृष्टि से அதேதான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ हो सकता है गिरीश का काम बन जाए. that is हो सकता है. that is நடந்திருக்கலாம். ஸோ நான் வந்து ஐம் இன் அ டவுட் சிச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து தட் இஸ் நான் எனக்கு ஒழுங்கா ஸ்டேபிளா எனக்கு தெரியாது. நம்ம வந்து சந்தேகவாச்சக் சொல்லுவோம் ஆப்ஷன். थर्ड क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, अगर लोग कोरोना का टीका नहीं लगवाएंगे तो सबको कोरोना हो जाएगा. So இந்த संकेतवाचक. That is ஒரு சென்டென்ஸ் it is dependent on the other sentence. நம்ம வந்து संकेतवाचक சொல்வோம். फोर्थ क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, பகவான் करे तुम्हारी नौकरी लग जाए. So இதுக்கு வந்து इच्छावाचक தான் வரும். தட் இஸ் நான் வந்து விஷ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, वह कल சென்னை चला गया. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விதான் வாச்சக் வாக்கிய தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த் கொஸ்டின். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு வந்து அலங்கார் பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, निम्नलिखित में कौन सा अलंकार है? இதுல இருந்து என்ன அலங்காரம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ चारू चंद्र की चंचल किरणें खेल रही थी जल तल में. இதுல வந்து உங்களுக்கு அனுப்ராஸ் அலங்கார் வரும். தட் இஸ் ஆப்ஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, के की रव की नुपुर ध्वनि सुन ஜப்தி ஜப்தி கி மூக் பியாஸ். ஸோ இதுல இருந்து என்ன அலங்காரம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, யமக் அலங்காரம் இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் வரும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே மாரி வந்து ஒரு ஒரு அசர்ஷன் டைப்ல மாரி ஒரு கொஸ்டின் குடுத்துருக்காங்க. என்னன்னா, அசர்ஷன்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, अर्थ अलंकार अर्थ के माध्यम में काव्य की सुंदरता बढ़ाता है. இதே வந்து ரீசன்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, यमक एक अर्थ अलंकार है. இதுக்கு வந்து ஆப்ஷன் தான். தட் இஸ் ஏ வந்து கரெக்ட் தான். பட் ஆக்சுவலா ஆர் வந்து தப்பு. தட் இஸ் அசர்ஷன் கரெக்ட் தான். பட் வந்து ரீசன் வந்து இட் இஸ் ராங்னு குடுத்துருக்காங்க. नेक्स्ट வந்து பார்த்தீங்கன்னா, फोर्थ क्वेश्चन दैट इज दिव साफ सान का समय मेघमय आसमान से उतर रही है वह संध्या सुंदरी परिसी धीरे धीरे धीरे. ஸோ இதுல வந்து எந்த அலங்காரம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரூபக்கும் இருக்கு அதே மாதிரி உப்மா. ஸோ இந்த ரெண்டு அலங்காரம் இருக்கிறதுனால நம்ம வந்து क तथा ख दोनों आएंगे. அதனால நம்ம வந்து க ஆப்ஷனை சூஸ் பண்றோம். அலங்கார் शब्द से अभिप्राय है. என்ன அலங்கார்னா என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, ஆபூஷணம் தான் நம்ம சொல்லுவோம். மத்தலப் எது வந்து விச் ஆட்ஸ் பியூட்டி டு தி போயம். ஸோ நிறைய பேர் நிறைய இந்த போயம் ரைட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஹிந்தில இருந்து அலங்காருக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. काव्य की जो चीज हम उसमें लगाते हैं, जो चीज काव्य की सौंदर्य को बढ़ाता है, उसको हम अलंकार कहते हैं. வளைஞ்சு உபாதன்கோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, செவன்த் கொஸ்டின். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு சீன் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன சாப்டர் பாத்தீங்கன்னா, சாப்டர் நம்பர் 1 தட் இஸ் दो बहन की कथाல இருந்து ஒரு பேரா கொடுத்துட்டு உங்களுக்கு அதுல இருந்து சில क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க. फर्स्ट क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, प्रस्तुत गद्यांश में किसके सीधेपन के बारे में बताया गया है. தட் இஸ் ஏதோ யார் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, गधे नेक्स्ट வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் क्वेश्चन दैट इज किस तरह के आदमी को गधे की संज्ञा दी जाती है. अपना வந்து बिल्कुल बुद्धिहीन व्यक्ति को ही हम गधे का संज्ञा देते हैं. அதுக்கப்புறமா வந்து தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, निरापद सहिष्णुतु से क्या अभिप्राय है. இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, दैट इज இதுதான் வரும் உங்களுக்கு ஆன்சர். दैट इज किसी को विपदा में न ढालने वाली सहनशीलता.
फोर्थ वन வந்து பாத்தீங்கன்னா गधे के चेहरे पर कौन सा भाव स्थायी रूप से छाया रहता है அப்படின்னா சஹன்சீலதா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நிராப்பத வந்து விஸ்லேஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஒழுங்கா கரெக்டா பிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிர் பிளஸ் ஆப்பதுன்னா நம்ம வந்து நிராப்பத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எயித்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ வந்து அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து सावले सपनों की याद இருந்து கொடுத்துருக்காங்க. पाठ के इस वाक्य में किस नदी की ओर संकेत किया गया है? ஸோ எந்த நதி பத்தி கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறாங்க. नदी का सांवला पानी उसे पूरे घटनाक्रम की याद दिला देगा. ஸோ வந்து யமுனா நதி பத்தி தான் கொடுத்துருக்காங்க. प्रेमचंद के फटे जूते निबंध में टोपी व जूते क्रमशः निम्न में से किनका प्रतीक है அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஆப்ஷன் தட் இஸ் உத்கிருஷ்ட் வ நிகிருஷ்ட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 9th கொஸ்டினுக்கு போகலாம். 9th கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை. முன்னாடி நம்ம சீன் பேசேஜ் மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து சீன் போயம் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சாக்கியா ஏவம் சபத் இருக்குல்ல, கபீர்தாஸ் எழுதின, அதுல சபத்ல இருந்து ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் சோ லாஸ்ட் பேரா நினைக்கிறேன். இந்த பேரா நீங்க ஃபுல்லா படிங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட படிங்க. படிச்சுட்டு இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா पद्यांश में किसे ढूंढने की बात हो रही है. ஸோ வந்து எதை பத்தி அவங்க தேடுறாங்கன்னா ஈஸ்வர் को ढूंढ रहे हैं. ஸோ लोग ईश्वर को प्रायः कहाँ ढूंढते हैं. முக்கியமா வந்து பீப்புள் வந்து எங்க வந்து காட் சர்ச் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மந்திர் ஆர் மஸ்ஜித். இல்ல ஏன்னா வந்து மந்திர மஸ்ஜித்லயும் அவங்க வந்து தேடுவாங்க. அதே மாதிரி வந்து காபா ஆர் கைலாஷ்லயும் தேடுவாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த ரெண்டுமே வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் அதே மாதிரி ஆமா கரெக்ட். அண்ட் ஆல்சோ கிரியா கர்ம ஆர் யோக பைராகிய அதுலயும் வந்து தேடுவாங்க. அதுலயும் தேடுறதால இப்போ வந்து யோக பைராகியனா வந்து மத்தலப் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஃபேமிலியை விட்டு சன்னியாசில போய் மாறிடுறது, அதுதான் நம்ம இப்படி சொல்வோம். नेक्स्ट வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन தட் இஸ் ईश्वर को बाहर खोजना क्यों व्यर्थ है. ஏன் இது வந்து வேஸ்ட், व्यर्थனா வேஸ்ட் சொல்லுவாங்க. ஏன் இந்த வேஸ்ட்னு சொல்றாங்கன்னா क्योंकि ஈஸ்வர் வந்து சர்வேயாப்பி है அப்படின்னா வந்து பிகாஸ் கடவுள்ன்றது he is inside you. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறமா போயிட்டு நீங்க வெளில போய் தேடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபோர்த்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சச்சா சாதக் ஈஸ்வர் கோ கேசே கோஜ் சக்தா है. எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா க தத்தா க दोनों विकल्प सही हैं. दट इज बाहर आडंबरों के बिना. नेक्स्ट பாத்தீங்கன்னா सच्चाई का मार्ग अपनाते हुए. सो फिफ्थ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா सब श्वासों की श्वास में पंक्ति में कौन सा अलंकार. मुन्नाडी சொன்ன மாதிரி தான் சர்ஸ் தட் இஸ் वर्णों की आवृत्ति को ही हम अनुप्रास अलंकार कहते हैं. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராம் ஸ்ரீ கவிதா மே வர்ணன் என்ன எதை பத்தி அவங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா க ஆப்ஷன் தட் இஸ் गांव के प्राकृतिक सौंदर्य. ஸோ அந்த கிராமத்தோடைய அந்த ஒரு நேச்சுரல் பியூட்டி பத்தி தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. सेकेंड क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா लोगों को बच्चों का काम पर जाना अटपटा क्यों नहीं लगता. ஏன் வந்து ஏன்னா வந்து வே संवेदना शून्य हो गए हैं. பிகாஸ் பீப்புள் வந்து அவங்க லைஃப்ல வந்து தே ஆர் பிஸி வித் யர் ஓன் லைஃப். நல்ல பீப்புள் வந்து தே டோன்ட் மைண்ட் பீப்புள் லைக் சில்ட்ரன் கோயிங் டு தேர் ஒர்க். கண்டிப்பா. ஸோ இப்போதான் உங்களுக்கு வந்து செக்ஷன் பிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 11th क्वेश्चनல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு लहजा की ओर இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ लहजा की ओर यात्रा वृत्तांत लेखक ने तिब्बत की भौगोलिक यात्रा का जो चित्र खींचा है उसे अपने शब्दों में लिखिए. ஸோ இந்த கொஸ்டின் வந்து 100% கண்டிப்பா உங்க எக்ஸாம்ல வரும். தட் இஸ் பௌகோலிக் அப்படின்னா வந்து அந்த திபெத் பத்தின ஒரு ஜியாகிரபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா எல்லா டைமும் கேட்பாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த திபெத் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பார்டர் ஆஃப் த ஹிமாலயாஸ். ஸோ அந்த ஹிமாலயா அந்த அந்த இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபுல் மவுண்டெயின்ஸோட டெப்த்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 to 18,000 feet இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸோட நிறைய ஒயிட் பீக்ஸ், ஸோ ஸ்வேட் சீக்கர்னா நிறைய ஒயிட் பீக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே மவுண்டெயின்ஸ்ல அப்படியே ஷோ டுவர்ட்ஸ் அப்படியே நம்ம மூவ் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சைட்ல இருந்து எய்தர் சைட்ல நம்மளுக்கு ஒண்ணு அந்த ஸ்னோ அந்த ஒயிட்னஸ் நம்மளுக்கு தெரியும், இல்லை வந்து இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் கிரீனரி நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் டிஸ்கிரைப் த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திபெத். नेक्स्ट क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா सेकंड क्वेश्चन है तुम भी जूते और टोपी के आनुपातिक मूल्य के मारे हुए थे. वाक्य के माध्यम से लेखक हरिशंकर परसाई क्या कहना चाहते हैं. இது மூலமா வந்து லேக்கக் ரைட்டர் வந்து என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா that is people வந்து mostly இப்போ they are determining a person's social status by looking at their external
அப்பியரன்ஸ் வச்சு தான் இப்பலாம் பீப்பிள் வந்து தே ஆர் ஒருத்தவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதுல, அவங்க ஒருத்தவங்கள ரேட் பண்றது அத வச்சு தான் பண்றாங்க. ஸோ ஜூத்தி அப்டின்னா வந்து ஷூஸ் தான் சொல்றாங்க. அண்ட் டோப்பின்னா ஆஸ் யூசுவல் ஹேட் தான் சொல்றாங்க. ஸோ ரைட்டர் இதுல என்ன நினைக்கிறாருன்னா வந்து, ஸோ ஷூஸ் அண்ட் ஹேட்ஸ் வந்து இட் சிம்பலைசஸ் ஒரு பெர்சனுடைய அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரிவிலேஜ். பிகாஸ் இப்ப இருக்க டைம்ல வந்து பீப்புள் வந்து சொசைட்டில வந்து எப்படி வந்து எவாலுவேட் ஆயிட்டே வருதுன்னா, இட் இஸ் எவாலுவேட்டிங் ஆன் ஈச் அதர் ஆன் த பேசிஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். இதுதான் அவங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பொறுமையா கூட நீங்க படிச்சுக்கலாம். थर्ड क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா सुभद्रा कुमारी चौहान ने महादेवी की काव्य प्रतिभा निखारने में किस प्रकार योगदान दिया. ஸோ நிக்கார்னேனா அவங்களோட அந்த போய்டிக் அந்த ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு அந்த போய்டிக் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு அவங்க எந்த விதத்துல வந்து சுபத்ரா குமாரிஜி வந்து மகாதேவி வர்மாக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணாங்கன்னா மகாதேவி வர்மாஜி வந்து ஷீ ஹெல்ப் ஹர் a lot in many ways. That is like by appreciating and also by encouraging her to write more poems and stories. ஸோ இதெல்லாம் தான் வந்து மகாதேவி வர்மா, பிகாஸ் மகாதேவி வர்மா வந்து அவங்களோட காலேஜ் டைம்ல வந்து ஷி யூஸ் டு ரைட் போயம்ஸ் இன் அ ஹிடன் வே. பட் சுபத்ரா குமாரி சௌஹான் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஷி யூஸ் டு மகாதேவி வர்மா வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஷி ஆல்சோ யூஸ் டு அப்ரிஷியேட் ஹர் பிரதிபானா அவங்களோட டேலண்ட்டை. ஸோ முக்கியமா சுபத்ரா குமாரி சௌஹான்ஜியும் வந்து வாஸ் மெயின் ரீசன் மகாதேவ் வர்மா வந்து இவ்வளவு க்ளோ ஆனதுக்கு மெயின் ரீசன் सुभद्रा कुमारी चौहान கூட இருக்கலாம். नेक्स्ट வந்து பாத்தீங்கன்னா उपभोक्तावाद की संस्कृति पाठ के आधार पर 5 सितारा सुविधाएं लेने के क्या कारण हो सकता है. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து எதுக்காக வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்குலாம் போகிறாங்கன்னு சொல்லி இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ மோஸ்ட்லி பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைமில் வந்து அவங்களோட அந்த மோஸ்ட்லி பீப்புள் ட்ரை டு ஷோ ஆஃப் தி லைக் அவங்களோட வெல்த் அண்ட் ப்ரிவிலேஜ். அதுவும் இல்லாமல் வந்து இந்த டைமில் வந்து எங்க இருந்தாலும் சரி அவங்களோட அந்த வெல்த் அண்ட் அவங்களோட அந்த ப்ராஸ்பரிட்டி எந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. வேர் தே ஆர் ஏபிள் டு ஷோ தேர் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் ஆர் பிகமிங் ரிச்சர் அண்ட் ரிச்சர். ஸோ அந்த ரிச்சர் டைம்ல வந்து தேர் அடாப்டிங் த லைக் த டெண்டன்சி டு ஷோ ஆஃப் தேர் வெல்த் எல்லா வேஸ்லையும் பார்த்தீங்கன்னா. அதுவும் நம்ம உபோக்தாதி சன்ஸ்கிருதி அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் அது வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர் மாதிரி தட் ப்ரொமோட்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஷோ ஆஃப்னஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வெல்த். அதுவும் இப்போ வந்து பீப்புளுக்கு வந்து இந்த கன்சியூமர்ஸ் இந்த கல்ச்சர் வந்து அதுதான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு பீப்புளே வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ இதில் இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இது மட்டும் எழுதினாலே போதும், உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ்னால உங்களுக்கு வந்து மார்க்ஸ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. सॉरी. सो कवित्री ललदध्य किसे साहब मानती है, यह साहब को पहचानने का क्या उपाय बताती है. ஸோ ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா அப்படின்னா வந்து காடை தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. அவங்க காடை தான் அவங்க வந்து மாஸ்டர்னு நினைக்கிறாங்க. யார் வந்து ஹூ ஹெல்ப்ஸ் அஸ் டு கிராஸ் தி ஓஷன் ஆஃப் லைஃப். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து தெர் ஆர் மெனி வேஸ் டு ரெகக்னைஸ் தி காட். அண்ட் த மெயின் திங் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது என்னன்னா பை doing the self-awareness. Like if we adopt self-awareness we can recognize the god in like many ways. அல்ல ஒரு ways தான் வந்து self-awareness. next வந்து பார்த்தீங்கன்னா second question, that is प्राकृतिक रूप से किस भ्रम की घाट खुलने की बात कही गई है. मेघाय कविता के आधार पर लिखिए. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா இந்த மேகாயில வந்து இங்க வந்து உங்க கிருஷிகாரி அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்க இன்னொன்னு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். தட் இஸ் நவ் விவாஹத் வந்து நியூலி மேரிட் வந்து லதா இருக்காங்க. ஸோ उनका जो पति வந்து என்ன பண்ணுவாங்கன்னா एक साल बीत गया मगर फिर भी उनका पति उनसे मिलने के लिए नहीं आता है. ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா 1 year ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பார்க்க வர மாட்டதுனால அதனால வந்து ஷி பிகேம் வெரி ஆங்கிரி. அதுவும் இல்லாம அவங்க மைண்ட்ல வந்து ஒரு பிரம் அப்படின்னா வந்து இன்னும் வந்து ஒரு அன்ட்ராவல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அது வந்து இட் ஃபார்ம்ட் இன் அ மைண்ட் அண்ட் ஷி வாஸ் வெரி ஆங்கிரி அட் ஹர் ஹஸ்பண்ட். பட் அவங்க ஹஸ்பண்ட் யார் சொல்றாங்கன்னா வந்து மேக் ரூபி பத்தி, தட் இஸ் கிளவுட் தான் வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க பியூட்டிஃபுல்லா. ஸோ ஆனால் வந்து அந்த மேக் அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஷி ஸ்டில் ஹேங்க்ரி. பட் ஆனால் அவங்க ஹஸ்பண்டை பார்த்தோன்னே வந்து उनका जो मन में जो भी भ्रम बन गया था ना वो सब कुछ टूट जाता है और वह माफी मांगने लगती है. ஸோ இது மட்டும் நீங்க எழுதினாலே போதும், உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், தட் இஸ் கைதி और कोकिला कविता का प्रतिपादे अपने शब्दों में लिखी. ஸோ प्रतिपादன்னு ஒண்ணு இல்லை, தட் இஸ் தி தீம் ஆஃப் த போயம் வந்து என்னது அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா என்னன்னா
இந்த போயம் வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா வந்து they have been describing the life of the Kokila and the life of a freedom struggler in a prison. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரக்லர் வந்து சுதந்திர சேனானியானா வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து he used to end up in a prison because அவர் வந்து நாட்டுக்காக நிறைய லைக் he did against the government, that is பிரிட்டிஷ்னால வந்து நிறைய தடவை அவர் வந்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க, பிரிசன்ல போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து அந்த பிரிசன்ல பாத்தீங்கன்னா வந்து சோர் டாக்கோ, தட் இஸ் தெஃப்ட் அண்ட் தீவ்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து அங்க வந்து அவங்களுக்கு தட் இஸ் லைக் पेट भर खाना भी उनको नहीं दिया जाता था. அவங்களுக்கு வந்து வயிறு நிறைய ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவரோட அந்த சுச்சுவேஷனும் வந்து வெளில வந்து ஃப்ரீயா இருக்க அந்த ஒரு கோகிலா அதோட சுச்சுவேஷன் அது அந்த பேர்டை பத்தி வந்து அவர் வந்து கம்பேர் பண்ணி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து போயமா எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த தீம்னு எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन, தட் இஸ் गोपी कृष्ण की मुरली को होंठों पर क्यों नहीं रखना चाहती है. ஸோ த மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ கோபி அப்படின்னா வந்து அவங்க அந்த அங்க இருக்க அந்த கோபியர்கள் தான் சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா அவங்க வந்து அவங்க வந்து शी हैड एन अपॉर्चुनिटी எப்போ வந்து कृष्णा की जो वो जो मुरली को उनके जो होंठों पे रखने की जो एक अपॉर्चुनिटी उनको मिला था, मगर उन्होंने उसको ना she didn't accept it. ஏன்னா வந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா வந்து அவங்களோட அந்த பட் ஸ்டில் அவங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண மேல இருந்த அந்த டிவோஷன் அண்ட் லவ் எல்லாமே ட்ரூ தான். பட் ஸ்டில் அவங்க அதை வந்து அவங்களோட ஹார்ட்ல வந்து வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்டர்னலா இல்லாம she wanted to keep her love and devotional in like इंटरनल வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. இதுதான் அதோட மீன். தட் இஸ் லைक आंतरिक रूप में रखना चाहती थी वो वाला उसका. सो அதனால வந்து जब भी उनको एक अपॉर्चुनिटी मिला था कि कृष्ण की जो मुरली अपना அந்த फ्लूट வந்து उनकी जो होंठों पे அவங்க லிப்ஸ்ல இருக்கறனால அந்த ஒரு opportunity கிடைச்சாலும் வந்து she didn't like it because அவங்க வந்து she truly loved Sri Krishna like internally. नेक्स्ट வந்து பாத்தீங்கன்னா வந்து 13th क्वेश्चन, दैट इस जल प्रलय में पाठ के अनुसार लेखक की भाट से गिरे द्वीप पर टहलने की इच्छा अधूरी क्यों क्यों रह गई. सो இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஸோ எஸ் ஜல் பிரளயமே ஏற்கனவே வந்து போயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ரைட்டருக்கு வந்து சின்ன வயசு லைக் சைல்ட்ஹுட்லேருந்து ஹி ஹேட் அ ட்ரீம், லைக் ஹி ஹேட் அ விஷ் தட் ஹி வாண்ட் டு சீ தட் அந்த ஃப்ளட்டை வந்து நேரில் பார்க்க நினைச்சாரு. பட் ஹி டிடன்ட் காட் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் திஸ் டைம் வந்து அவர் வந்து அந்த பிளேஸில் வந்து ஃப்ளட் வரப்போன்னு சொன்னோடனே அவர் வந்து எந்த இடத்துல ஃப்ளட் வருது ஹி ரஷ் டு சி தட் பிளேஸ். பட் ஆக்சுவலி வந்து அவர் அங்கே போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் ஆல்ரெடி அந்த வந்து அந்த ஐலாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்ரெடி சரௌண்டட் வித் தி வாட்டர். ஸோ அவர் வந்து டியூ டு த ஃபியர் ஆஃப் டெத்னால வந்து ஹி ஹேட் டு கம் பேக். ஸோ மோரோவர் வந்து டியூ டு அந்த ஹாரர் ஆஃப் ஃப்ளட் அதே மாதிரி வந்து எஃபெக்ட்ஸ் இது வந்து தீஸ் திங்ஸ் வந்து ப்ரிவென்டட் த ஆத்தர் ஃப்ரம் டேக்கிங் அந்த இடத்துக்கு போறதுலேருந்து அது ப்ரிவென்ட் இது ரெண்டு விஷயம் தான் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுச்சு. नेक्स्ट வந்து பாத்தீங்கன்னா सच अकेलेपन का मजाक ही कुछ और है. मेरे संग की औरतें पाठ के इस कथन के आधार पर लेखिका की बहन एवं लेखिका की व्यक्तित्व के बारे में अपने विचार व्यक्त कीजिए. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா, தட் இஸ் மேரே சங்கி औरतें. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ரைட்டர் பத்தி அவங்களோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வியக்தித்வம் அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்டர் அண்ட் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சேம் பர்சனாலிட்டி தான். தட் இஸ் ஜித்தி சபாவ்னா ரொம்ப ஸ்டபர்னான ஒரு பர்சனாலிட்டி ரெண்டு பேருக்குமே. பட் இந்த ஸ்டபர்னஸ் வந்து லைக் அது வந்து தே டிடன்ட் யூஸ் இட் இன் அ ராங் வே. தட் இஸ் யூசிங் த ஸ்டபர்னஸ் ஆல்சோ தே ஆல்வேஸ் மேட் த ரைட் டிசிஷன் அட் ஆல் டைம். அதுவும் இல்லாமல் வந்து இந்த அவங்களோட அந்த ஸ்டபர்னஸ்னால தான் வந்து ரைட்டர் வந்து ஷீ ஓப்பன்ட் ஸ்கூல் இன் கர்நாடகா ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு லைக் அந்த ரைட்டருக்கும் அதே மாதிரி அவங்க சிஸ்டர் மந்த்லி பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு லிவ் அ இண்டிபெண்டன்ட் லைஃப். ஸோ அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து அவங்களை வந்து இட் டுக் அஹெட் இன் த லைஃப் ஆஃப் ரீச்சிங் देयर ओन गोल्स. नेक्स्ट में पातीना थर्ड क्वेश्चन, दैट इज रीड की हड्डी एकांकी के आधार पर स्पष्ट कीजिए कि हमारे देश में लिंग अनुपात की समस्या का मूल कारण क्या है. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே தெரியும் தட் இஸ் நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ்ல இன்னுமே வந்து ஜெண்டர் பயாஸ்டா இருக்காங்க. தட் இஸ் லைக் மேல் தான் டாமினண்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதுல இருந்து இங்க எதனால என்னென்ன ரீசன்ஸா இருக்க முடியும்னு கேட்டாங்கன்னா தேஹட்ஸ் கி குப்ரதா அப்படின்னா வந்து ஈவல் ப்ராக்டிஸ் ஆஃப் டவுரினா ரொம்ப நிறைய பிளேசஸ்ல வந்து அந்த
கேர்ள் பேபி வந்து பொறந்த உடனே வந்து தேர் லைக் எவ்ரி ஒன் ஆர் லைக் கில்லிங் தெம். ஸோ ஒன்று வந்து அந்த ஈவல் ப்ராக்டிஸ் ஆஃப் டவுரினால, இன்னொன்று வந்து அந்த சீப் ஆட்டிடியூட்ஸ் லைக் அந்த பீப்புள் ஷோ பண்ணுற அந்த ஒரு சீப்பான ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி கேர்ள் பேபிஸ். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தோன்னா வந்து அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனுச்சே தட் இஸ் ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் மாதிரி கொடுப்பாங்க 100 வேர்ட்ஸில். உங்களுக்கு இதில் 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் எழுதினா போதும். நான் உங்களுக்கு இதில் வந்து செகண்ட் கொஸ்டின் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அப்புறமா கூட படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மன் கே ஹாரே ஹே மன் கே ஹாரே ஹா தட் இஸ் இப்போ நம்ம மைண்ட் வைஸாக நம்ம லூஸ் ஆகிட்டோம்னா வந்து அதை நம்ம வந்து டிஃபீட்டுன்னு சொல்லுவோம். இதே வந்து மன் கே ஜீத்தே ஜீத் அப்படின்னா வந்து இது நம்ம மைண்ட் வைஸாக நம்ம வின் பண்ணோம் நம்ம வந்து விக்ட்ரின்னு சொல்லுவோம். இதை வச்சு நீங்கள் சங்கேத் பிந்து அப்படின்னா வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் இந்த பேராவை இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் இன் கர்ஸ், இன்னொன்று வந்து சேஞ்ச் இன் ஆட்டிடியூட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பேராகிராஃப் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15th கொஸ்டின். ஸோ 15th கொஸ்டினில் 15th கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி இருக்கும் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் அந்த ரிப்பப்ளிக் டே நடந்த அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் இதை ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. That's it. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16th கொஸ்டின். ஸோ 16th கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஷியல் சைட் அதை பற்றின வந்து ஒரு லகு கதைனா ஷார்ட் ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. ஸோ 100 வேர்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறதுக்காக நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க வந்து லவ் கதை எழுதுறீங்கன்னா, நான் உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன். ஒண்ணு எடுத்தோனே அதோட டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டோரி வந்து பியூட்டிஃபுல்லா எழுதுங்க. அதே லைன்ஸ் திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. ஒரு மாதிரி கச்சமச்சம் எழுதாதீங்க. லாஸ்ட்டா வந்து அந்த ஸ்டோரியோட என்ன ஒரு மாரல் என்ன சொல்றாங்கன்றது முக்கியமா வந்து எப்ப எழுதினாலும் அதை மட்டும் வந்து மறந்துடாதீங்க. என்ன ஜோ ஆப் சீக்தே ஹோ நா உஸ்கோ மத்தலப் அதை மட்டும் எழுதிட்டு மட்டும் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 17 கொஸ்டின் தான் உங்க லாஸ்ட் கொஸ்டின். 17 கொஸ்டின்ல வந்து என்னன்னா ஒன்று நீங்க வந்து டாக்டர். ஸோ வந்து டாக்டரும் வந்து ஒரு மரீஸ்னா வந்து ஒரு பேஷண்ட்டும் வந்து 2 பேரும் பேசும்போது அவங்க 2 பேரும் அந்த ஒரு சன்வாத்னா அந்த கான்வர்சேஷன்லாம் சொல்லுவாங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க பாருங்க. இதை நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க ஒன் டைம் நீங்களே வந்து இல்லை நீங்க ஓனா கூட கிரியேட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. நான் செக் பண்ணிட்டு காட்டேன்னு சொல்றேன். எப்பவுமே என்ன 4 மார்க்ஸ் தானே சொல்லி நான் சின்னதா எழுத முடியாது. பிகாஸ் போர்ட் எக்ஸாம்லயும் வந்து நீங்க என்ன கான்டென்ட் எழுதுறீங்க எல்லாத்துக்கும் வந்து மார்க் போடுவாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு வந்து நிறைய சாப்டர்ஸ்க்கான இல்லைன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கான சாம்பிள் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் வேணும்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இட் வில் பி மோர் என்கரேஜிங் ஃபார் மீ டு புட் லைக் அப்லோட் மெனி வீடியோஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.